என்னங்க பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னா உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு வேற வழி தரல. ஏய், என்னடி இதெல்லாம்? சாரிக்கா, மாமா இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னடி? தங்கச்சி. ஆமா மலரு, நாளைக்கு தானே வரா, பேசாம போடு. பகல்ல கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே. ஏய், உன் தங்கச்சி என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு வர தெரிய, இப்போ எதுக்கு நீ கிழக்க மேக்க நடந்துட்டு இருக்க? ஒழுங்கா வந்து உட்காரு. ஐயோ, புரியாம பேசாதீங்க. அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் இருந்திருக்காதுரி. அதுதாங்க இன்னும் பயமா இருக்கு. எங்கேயாச்சும் வழி மாதிரி போயிருந்தா என்ன பண்றது? அவன் என்ன ஒன்ன மாதிரியா? இங்க பாரு, அவ தனியா லடாக் வரைக்கும் போயிருக்கா. இங்க இருக்கிற கீழ்கட்டளைக்கு வரமாட்டாளா? அது சரி, நடுவுல ஏதோ அவ ஒண்ணு உன்ன மாதிரி இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி இல்லைம்மா, நீ பொத்தி பொத்தி வளர்ந்த புள்ள. அவ நல்லா யூஎஸ்னு வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கல, அதுதான். ஹலோ, நானும் வெளியெல்லாம் போய் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. நீ இந்த நாட்டுல போய் படிச்ச? தனலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பொள்ளாச்சி. அக்கா, எப்படி என் சர்ப்ரைஸ்? என்னடி சர்ப்ரைஸ்? என் ஃபோன் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் உங்களை பயமுறுத்தினல, அதான் என் சர்ப்ரைஸ். அதை விட நீ இப்படி அரையும் குறையுமா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்க பத்தியா, அதுதான் எனக்கு இன்னும் சர்ப்ரைஸா இருக்கு. அக்கா, என்னக்கா? வந்தது ஆரம்பிச்சிட்டியா? மாமா, எப்படி இருக்கீங்க? உங்க அக்கால கட்டி கொடுத்துட்டல, பார்த்தா எப்படி தெரியுது? அதான் பாக்குறேனே, வர வர உங்க ஏஜ் கம்மியாயிட்டே போகுது. ஒரு உண்மையை சொல்லவா? விட்டா நானே உங்களை செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன். கேட்டியா? சரி, நீ டயர்டா இருப்ப, நீ மேல போய் ரெஃப்ரெஷ் ஆகி ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு கறி மீன் வாங்கிட்டு வரேன். ஏன் வந்துடுறேன்டி. சரி, ஓகேக்கா. நான் மாமா வரத்துக்குள்ளே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இதெல்லாம் தப்பா நடக்குது. ஒருவேளை நம்ம கண்ட கனவு பழிச்சிருமோ? மலரு, இப்போ இந்த ட்ரெஸ் போதுமா? இது ஓகேவா? உனக்கு நிம்மதியா? ஐயோ அது இல்ல. என்ன? அப்பா சொன்னாரு, நீ காலேஜுக்கு 10 நாள் லீவ் போட்டு தான் இங்க வந்திருக்க அப்படின்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நான் அப்படி சொல்லல. படிக்கிற பொண்ணு ஏன் லீவ்லாம் போட்டுக்கிட்டு? லூசாக்கா நீ? நீ தானே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி அழுது ஒப்பாரி வச்ச. ஐயோ, நான் தான் சொல்லி தொலைச்சேன். உன் மேலே இருந்த பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. ஆனால் நீ ஏன் இப்படி எனக்கு ஆப்பா வந்து முடிவேன்னு எனக்கு என்ன தெரியும்? என்ன? ஒன்றும் இல்லை. சரி, நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே. இது என்ன தேவையில்லாதெல்லாம் நிறையா இருக்குது, தேவை உள்ளது கையில எது? இந்தா, தேவைக்கு அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு தெரிஞ்ச எல்லா கருமத்தையும் சமைச்சு போடு. கழுத இன்னையோட உன் தங்கச்சி கறிதிங்கணுன்ற ஆசையே போயிடணும். ஏய் இருங்க, எங்க போறீங்க? அவ மட்டும் இல்ல, நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் அந்த ஆசை போயிடணும். என்னடி உளர்ற? இது கார்த்திகை மாசங்க. நீங்க ஐயப்பனுக்கு மாலை போடணும்ல. ஏய், என்ன நினைச்சிருக்க? அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்ல. போ. வாயிலடிங்க வாயிலடிங்க.
இதுக்கு தான் கத்துட்டு இருந்தேன். ஏய், ஏன் வாயில அடிக்க சொல்ல? உங்க வாயில அடிக்க சொன்னேன். என்ன பாக்குறீங்க? சாமி விஷயத்துல எல்லாம் இப்படி விளையாட கூடாது. நீங்க மாலை போடுறீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், புரியாம பேசாதடி. உனக்கு தான் இது கார்த்திகை மாசம், எனக்கு இது கலெக்ஷன் மாசம். என்னது? புரியல. ஆமா, போன வருஷம் என் பிறந்த நாளைக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் 10,000 ரூபாய்க்கு மொய் வச்சிட்டானுங்க. அதில் 2 பேருக்கு இந்த மாதம் பிறந்த நாள் வருது. சரி, அதுக்கு திருப்பி கொடுக்கணும்ல. சீ, சரியான பைத்தியம். அக்கா பசிக்குது, சாப்பாடு ரெடியா? ஐயோ சாரிடி, ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, நான் ரெடி பண்ணிடுறேன். அது வரைக்கும் நானும் மாமா கொண்டா விளையாடிட்டு இருக்கோம். போலாம் போலாம். இரு, இரு, இரு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீ வந்து ஹெல்ப் பண்ணு. நீங்க போங்க, நீ வா. சொல்லுக்கா. இந்தா இதை கட் பண்ணிட்டு இரு. பார்த்து பொறுமையா கட் பண்ணு. சரி, நான் ஒன்னு கேட்பேன் உன்கிட்ட. நீ அதுக்கு அக்கா கிட்ட எதுவும் மறைக்காம, எதுக்கும் பயப்படாம உண்மையை சொல்லணும், சரியா? எனக்கு என்ன பயம், நீ கேளு. அதானே, நீயாவது பயப்படுறதாவது. சரி, என்ன விஷயம் அத கேளு. நீ இந்த லவ் எல்லாம் பண்றது இல்லையா? எனக்கும் ஆசைதான். அப்புறம் என்ன பண்ண வேண்டியதானே? இன்னைக்கு மார்னிங் இங்க வர வரைக்கும் எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. பட் மாமா பார்த்த உடனே மனசு மாறிட்டேன். என்னது? ஆமாக்கா, மாமா உன்னை எவ்வளவு அழகா அன்பா பாத்துக்கிறாரு. அதே போலதான் எனக்கும் மாப்பிள்ளை வேணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நான் எங்கடி போவேன்? அதான் மாமா இருக்காரு. இல்லக்கா, மாமா கிட்ட சொல்லி எனக்கு அலைன்ஸ் பார்க்க சொல்லி சொல்றேன். அது சரி. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். மலரு, மலரு, ஏந்திரி, காஃபி குடி. இந்தா. அக்கா ஃபுல்லா சாப்பிட்டேன்க்கா, ஒரு 1/2 hour தூங்குறேன்க்கா. ஏய், நீ தானடி ஷாப்பிங் போகணும்னு சொன்ன? சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு ஏஞ்சி கிளம்பு. அதுக்கு என்ன அவசரம்? நாளைக்கு கூட போய்க்கலாம். நாளைக்கெல்லாம் வேலை இருக்கு, அதெல்லாம் போக முடியாது. ஏன்? நாளைக்கு நம்ம 3 பேரும் நம்ம வீட்டுக்கு போறோம். என்னது, நம்ம வீட்டுக்கு போகணுமா? என்னது, உங்க வீட்டுக்கு போறோமா? நீங்க என்ன பண்றீங்க இவ பாத்ரூம்ல? வாக்கிங் வந்தேன், வழி தவறீங்க வந்துட்டேன். ஃப்ளஷ் வேலை செய்யலன்னு சொன்னா அதான் அடப்பெடுத்து விடலான்னு வந்தேன். ஷாக்கு குறைச்சிட்டு என்ன காரணம் சொல்லுக்கா. காரணம் சொன்னதா வருவியா? நல்ல கதையா இருக்கே. ஏண்டி, நீ காரணத்தை சொன்னதானே அந்த காரணத்தை சொல்லி நான் ஆஃபீஸில் லீவ் கேட்க முடியும். இல்லைன்னா காரணமே இல்லாம லீவ் கேட்கறேன்னு இதே காரணம் வச்சு அந்த மேனேஜர் வச்சு செய்வாண்டி. அதானே, காரணமே இல்லாம அப்பா அம்மா போய் திரு நின்னா நான் ஊர் சுத்த தான் காரணமா வச்சு காலேஜ் லீவ் போட்டேன்னு சொல்லி அதே காரணமா திட்டுவாரு. அது மட்டும் இல்ல மலரு, நாங்க மட்டும் ஊர்ல இல்லன்னு வை, இந்த பக்கத்து வீட்டுக்கார இதே காரணமா வச்சு எங்க பார்க்கிங்ல வந்து அவன் வண்டியை போட்டு போயிருவான். அதுவும் குறிப்பா இவ வீட்டுல இல்லனா அத காரணமா வச்சு எங்க கம்பவுண்ட்ல வந்து துணிக்காய போட்டு போயிருவான் அந்த சுமதி. அப்படியே மாமா? இப்ப சொல்லு, நான் காரணம் கேட்கறதுல ஒரு காரணம் இருக்குல்ல. சொல்லுக்கா, என்ன காரணம் சொல்லு. என்ன காரணம்? எதுக்கு இப்ப நான் ஓடுறேன் உங்க ஊருக்கு போறோம்? உங்க அப்பா பார்க்க இருக்க முடியலையா? என்ன பிரச்சனை? என்ன காரணம்? சொல்லு. நான் உன்னை குடும்பப்படுறேனா? சொல்லு. என்ன பிரச்சனை? சொல்லு. எதுக்கு இப்ப உடச்சலதான்? அடி பாவி, எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி அசால்ட்டா சொல்ற? இருடா வந்துறேன். லூசாக்கா நீ? ஐயோ, என்ன காரணம் சொல்றதுன்னு தெரியாம உளறிட்டனே. என்ன பண்றது? கையில இங்க பாரு, ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டேன். அப்புறம் போதுமான திங்ஸ் எடுத்துறேன். அப்புறம் பேக்கப் காசு எடுத்துறேன். வேற ஏதாவது தேவைப்படுமா? மாமாக்கு ஃப்ரூட்ஸ். அக்கா, உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. வேற ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமா சொல்லு. ஏன் அமைதியா இருக்காதா? பேசு. அவளே பாவம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சோகமா இருக்கா. அப்போ எனக்கு அப்பா இல்லையா? எனக்கு சோகம் இல்லையா? இல்ல, அப்ப அந்த சோகத்தை மொத்தமா ஸ்டோர் பண்ணி வை, அங்க போய் மொத்தமா இறக்கிக்கலாம். வா 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 போலாம், டைம் ஆச்சு. மாமா, அப்பா எப்படி காரணமே இல்லாம அப்பா கரெக்டா வந்து பாத்தியா? நாங்க ஒரு நரி கூட்டம். எந்திரிங்க 2 பேரும். 2 பேரும் எந்திரிலுங்க. குட் மார்னிங் மிஸ். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது கூட காலைல விழுவாம 2 பேருக்கும் அவ்வளவு தூக்கம். மிஸ், லெசன் எடுக்கும்போது தூங்கினாதான் தப்பு.
அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது தப்பில்ல. ஓ ஆமா மிஸ். நீங்க என்ன கீழே பாத்தீங்களா? ஆமா. கிளாஸ்ல பாத்தீங்களா?